கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு கூடி வந்திருக்கிற என் அன்பு அமர்ந்திருக்கும் அருமை பேச்சாளர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தையும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இது ஒரு விவாத மேடைதான். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த இடம் ஒரு வார்த்தை யுத்தமாக, ஒரு களமாக மாறப்போகுது. ஏன்னா இன்னைக்கு தலைப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் என்னன்னு தான். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்கா, இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கா, இதை குறித்து தான் பேச போகிறார்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம் எந்த ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், நாம் எந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கவும், நாம் சரியாக செயல்படவும் இந்த விவாத மேடை நம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உதவும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த இரண்டு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு சகோதரிகள் வந்திருக்காங்க. உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு சகோதரி சிஸ்டர் ஜெலில்டா பேட்ரிக், சிஸ்டர் ஷீலா ஆனந்த். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு சிஸ்டர் பின்சி பீட்டர், சிஸ்டர் சுதி ஜானி வந்திருக்கிறார்கள். முதலாவது உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு எப்பொழுதும் புன்னகையிலேயே ஜொலித்து கொண்டிருக்கும் சிஸ்டர் ஜெலில்டா பேட்ரிக்கை கரங்களை தட்டி வரவேற்போமா? எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் கொடுத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பின்பு பனிமரம் போல் செழித்தோங்கி நிற்கிற என் உறவுகள் யாவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தையும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் உலக ஆசீர்வாதம். நிச்சயமாக சொல்கிறேன், உலக ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் நம்மையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு எப்படி வந்துட்டுருக்கோம்? எல்லாரும் காரில் தான் வந்துட்டுருக்கோம். இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் காரில் தான் வந்துட்டுருக்கோம். நடந்து வந்த காலங்கள்லாம் போய் நம்ம இப்போ காரில், பைக்கில் வந்துட்டுருக்கோம். காலம் மாறியாச்சு. நம்ம யாக்கோபை எடுத்துக்கோங்க நடுவர் அவர்களே. நான் ஊருக்கு போயிருக்கிறாரே. நம்ம யாக்கோபு இல்லை நடுவர் அவர்களே, பைபிளில் சொல்லப்பட்ட கோத்திர பிதா யாக்கோபை சொல்கிறேன். ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. அவர் மரிக்கும் நேரத்தில் என்ன நடந்துச்சு? அவர் தனது 12 பிள்ளைங்களை கூட்டி விட்டு, பிள்ளைகளே, நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? அப்பா, நீங்கள் மட்டும் உங்கள் அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எங்களுக்கு மட்டும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? 12 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சு ஆசீர்வதிச்சாரு. அந்த 12 பிள்ளைங்களும் 12 கோத்திரங்களாக இப்போ உருவாகி இப்போ ஒரு தேசமாக ஆகியிருக்கு. தேவ பிள்ளைகளே, இதில் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தேசமாக மாறி, அதுவும் ஒரு வல்லமையான ஒரு இஸ்ரேல் தேசமாக வளர்ந்தது இருக்குன்னா அது ஆசீர்வாதம் இல்லையா நடுவர் அவர்களே? நிச்சயமா அது பெரிய ஆசீர்வாதம் தான். அதுவும் இஸ்ரேல் நாட்டை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. சிலர் அந்த நாட்டை பார்த்து ஆச்சரியமும் படுறாங்க. இது ஒரு ஆசீர்வாதமா இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சாலமன் ராஜாவே எடுத்துக்கோங்க. அவர் தேவன்கிட்ட என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். ஆனால் ஞானத்தை மட்டும் ஆண்டவர் அவருக்கு கொடுக்காம ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. அது மட்டுமா, பல தேசங்களிலிருந்து ராஜாக்களும் ராஜ ஸ்திரீகளும் அவரை சந்திக்க வந்தாங்க. அவங்க வரும்போது சும்மா வரல, பல பொன்னுகளும் வெள்ளிகளும் அவருக்கு பரிசாக எடுத்துட்டு வந்தாங்க. அது மட்டுமா, முதல் ஆலயம் எப்படி கட்டப்பட்டது? தங்கத்தினாலே தானே. அது மட்டுமா, சாலமன் ராஜாவை எப்படி சொல்கிறாங்க? அவர் இருந்த காலம் பொற்காலம்னு சொல்கிறாங்க. அது ஆசீர்வாதம் இல்லையா நடுவர் அவர்களே? ஆசீர்வாதமே தான். இன்னும் பார்த்தீங்கன்னா, யோபு எடுத்துக்கோங்க. அவருடைய வாழ்நாளே வருத்தத்தோடு கழிச்சாரு.
இதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 2 மடங்கு ஆசீர்வதிச்சாரா இல்லையா? தேவன் இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுத்தாரா இல்லையா? இது பெரிய ஆசீர்வாதமா இல்லையா நடுவர் அவர்களே? நிச்சயமா இது பெரிய ஆசீர்வாதம் தான். ஏசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனது 29வது வயது வரைக்கும் என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு? ஊழியத்தையா பண்ணிட்டு இருந்தாரு? இல்லை, அவர் தாய் தகப்பன் கூட சேர்ந்து அவர் வீட்டுக்கு செய்ய வேண்டிய குடும்ப வேலைகளை தான் செஞ்சிட்டு இருந்தாரு. செய்ய வேண்டிய வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தார். இது என்ன பரலோக ஆசீர்வாதமா நடுவர் அவர்களே? இல்லை இல்லை, இது பூமிக்குரியது தான். அப்போ அவரே எங்களுக்கு எக்ஸாம்பிளாக பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஞான ஸ்நானம் எடுத்த பிற்பாடு என்ன சொன்னாரு? நான் தரித்திரனாகி உங்களை ஐஸ்வர்யவானாய், எங்களை ஐஸ்வர்யவானாய் ஆக்குறேன்னு சொல்றாரு. இது என்ன ஆசீர்வாதம்? உலக ஆசீர்வாதம் தானே நடுவர் அவர்களே? ஆமாம், நிச்சயமா. ஏசப்பா உலகத்துக்கு வந்தது உலக ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இவங்க எல்லாரும் பரலோக ஆசீர்வாதத்தை பேசுறதுக்கு தானே வந்திருக்காங்க இல்லையா நடுவர் அவர்களே? ஆமாம், நிச்சயமா. ஆமாம் தானே சகோதரிகளே? இவங்கள ஒருத்தராவது பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா சகோதரிகளே? இல்லை, சாரி, செலிபிரிட்டிஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் அவர் பரலோகத்துக்கு போயிருக்காரு. அவர் போகிறப்போ ஒரு சீடியை கொண்டு போனார் கையில். சீடியை கொண்டு போய் ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சு நீ பூமியில் போய் ஆசீர்வாதமாயிருன்னு சொல்லி அனுப்புனார். அவர் பூமிக்கு வந்த பிற்பாடு அந்த சீடியை வச்சு அவர் நல்ல ஐஸ்வர்யவானாய் இருந்தார். என்னதான் பரலோகத்துக்கு போனாலும் பூமியில் வந்த பிற்பாடு தான் அவருக்கு ஆசீர்வாதம் இல்லையா நடுவர் அவர்களே? பேசுங்க பேசுங்க, அடுத்து நான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, ஒரு பாடல் வரிகள் அழகாய் கூறுகிறது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார், இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அருமையான பாடல். இதை கேட்டு இருக்கீங்களா நடுவர் அவர்களே? நல்லா கேட்டிருக்கேனே. இந்த பாடல்ல எப்பொழுதும் கேட்டுட்டே இருக்கலாம். இந்த பாடல்ல கேளுங்கள் தரப்படும்னு சொல்லி இருக்குங்களா சிஸ்டருங்களா? சாரி செலிபிரிட்டிஸ். இப்படி கேட்கக்கூடாது, இப்படி கேட்கணும். கார் வேணும், பைக்கு வேணும், பெரிய வீடு வேணும், ஐஃபோன் வேணும், இப்படி கேட்கணும். அப்போதான் நம்ம வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் சகோதரிகளே. ஏன்னா 2 நாள் முன்னாடி தாங்க எனக்கு ஐஃபோன் வேணும்னு ஏசப்பாக்கிட்ட நான் கேட்டேன். உடனே 2 நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் மூலம் வாங்கி கொடுத்தாரு. தெரியுமா நடுவர் அவர்களே? நல்லா தெரியுமே. பேட்ரிக் பிரதர் கிட்ட கேட்டா நீங்க எப்படி கேட்டீங்கன்றத நல்லாவே சொல்லுவாரு. நடுவர் அவர்களே, என் எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானே பேச வந்திருக்கீங்க, அப்போ எதுக்கு இவ்வளோ கிராண்டா செலிப்ரிட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஒரு எளிமையான ட்ரெஸ்ல வந்திருக்கலாமே. அதுக்காமா வந்திருக்கீங்க? இதுல இருந்தே தெரியுதா நடுவர் அவர்களே, அவங்களும் மறைமுகமா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா தான் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உங்ககிட்டயும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்கிட்டயுமேவா? இந்த உலக ஆசீர்வாதம் இல்லைன்னா கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை இவ்வளோ மகிழ்ச்சியா உங்களால கொண்டாட முடியுமா? கண்டிப்பா முடியாதுதான். நீங்க மட்டும் இல்லை, யாரும் உலக ஆசீர்வாதம் இல்லைன்னா கிறிஸ்மஸை மகிழ்ச்சியா கொண்டாட முடியாது. உலக ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்த மனிதன் முகத்திலும் மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கம் உலக ஆசீர்வாதமே என்று சொல்லி உங்கள் அனைவரையும் தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பாராக என்று வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி உரையை முடித்து கொள்கிறேன். நாங்கள்லாம் பிரியாணி சாப்பிட போகிறோம், இவங்கெல்லாம் பழைய சோறு சாப்பிட போகிறாங்க. உலக ஆசீர்வாதத்தை பற்றி சகோதரி அருமையாக பேசினாங்க. அதை தொடர்ந்து இல்லைங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேத ஆதாரத்தோட நம் முன் பேச வருகிறார் அமைதியின் சிகரமாய் திகழும் சிஸ்டர் பின்சி பீட்டர் அவர்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா?
பிரைஸ் தி லார்ட். என்னை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு என் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பூத்து குலுங்குற ரோஜாக்களாய் அமர்ந்திருக்கும் யாவர்க்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவா அப்படி என்றதுதான். என் எதிரணியில் பேசினார் உலக ஆசீர்வாதத்தை பற்றி. நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். என் எதிரணியில் என்ன பேசியிருக்கிறார் என்னவென்றால், யாக்கோபின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசினார்கள், சாலோமோனின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசினார்கள், ஏன் யோபின் ஆசீர்வாதத்தை பற்றி கூட பேசினார்கள். இவர்களுக்கெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா நடுவரவர்களே? சொல்லுங்க கேட்போம். ஆனால் இவர்கள் உலக ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எடுத்து பேசி இருக்கிறார்கள். யாக்கோபை பற்றி சொன்னார்கள், கோத்திர பிதா அவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் என்று. இவர்கள் குறிப்பிடுகிற அதே அதிகாரத்தில் ஆதியாமகம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், கர்த்தாவே உமது ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன, உலக ஆசீர்வாதமா? இல்ல இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அதே போல ஆதியாமகம் 32:26 நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிகே உம்மை போக விடேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் உலக ஆசீர்வாதத்தை குறித்தா கேட்டாரு நடுவர் அவர்களே? இல்ல இல்ல இல்ல, அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டார். சரியா சொன்னீர்கள். ஏனென்றால் அதில் முந்தின அதிகாரத்திலெல்லாம் அவர் செல்வ சீமானாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் கர்த்தர் பாதத்தை பிடித்தார். பின்பு கர்த்தரும் நீர் இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ராயேல் என்று எண்ணப்படுவார் என்று ஆசீர்வதித்தார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நடுவர் அவர்களே? இது மிக மிக பெரிய ஆசீர்வாதம் தான் சகோதரி. அடுத்ததாக சாலோமோன் ராஜாவை பற்றி சொன்னார்கள். சாலோமோன் ராஜாவின் ஆட்சி எப்படி இருந்தது என்று சொன்னார்கள். பொற்காலமாக இருந்துச்சா? அதுவும் அவருடைய ஆட்சி, அவருடைய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார்க்க அநேக பேர் வந்தார்கள். பல ஆயிரம் பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். அதை நான் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் சாலோமோன் ராஜா எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று வேதம் இனி ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் நடுவர் அவர்களே. என்ன காரியமா? அவர் கண் கண்டதையும் அவர் இச்சிச்சதை எல்லாவற்றையும் அனுபவித்தார். அப்புறம் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் முதல் பகுதியில் மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லியிருக்கிறார் நடுவர் அவர்களே. அது எந்த புஸ்தகம் என்று உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? நல்லா தெரியுமே, பிரசங்கி தானே. அதே புத்தகம்தான். அந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வென்கிறார் என்றால், கண்களினால் இச்சித்த எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு இந்த உலகத்தில் கண்டதெல்லாம் மாயா என்று சொல்கிறார். ஏனென்றால் கண்களின் இச்சா மாம்சத்தின் பாபம் என்று வேதம் சொல்கிறது. அதே பிரசங்கி 12:13 காரியத்தின் கடை துகை கேட்போம் ஆக தேவனுக்கு பயந்து அவர் கல்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் வீழ்ந்த கடமை இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை எதிரணியில் இருக்கின்றவர் பார்க்கவே இல்லை என்று நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அவர் வேதத்தை சரியாய் படிக்கவில்லை என்று நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. நான் நல்லா வேதம் படிச்சு விட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேனே. அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் யோபுவை பற்றி பேசினார்கள். யோபுவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சது என்று பேசினார்கள். ஆனால் யோபுவை பார்த்தீர்கள் என்றால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் போன பிறகு எப்படி இருந்தார்? நான் எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இவங்களுக்கிட்ட கர்த்தர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்து விட்டால் இவர்கள் என்ன பண்ணுவார்கள் நடுவர் அவர்களே? அவ்வளவுதான், கர்த்தரை தூஷிட்டு பின்மாற்றத்தில் போயிடுவாங்க.
அப்படிதான் செய்வாய் அப்படித்தான் செய்வாய் இருக்கும். ஆனால் யோபு என்ன செய்தார் என்று தெரியுமா? யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவருக்கு யாருடைய மேல் விசுவாசம் இருந்திருக்கு? இந்த உலக பொருட்கள் மேலா? இல்ல, தேவனுக்கு மேலே அவர் நம்பிக்கை இருந்தது என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை சுட்டிக்காட்டி உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யோபு 19:25, 26, 27 இந்த 3 வசனங்களிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் வந்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார், அந்நிய கண்களாலல்ல என் சொந்த கண்களாலேயே பார்ப்பேன் என்று எழுதியிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வாரார்? என்ன விசுவாசத்தில் இருக்கிறார்? உயிர்த்தெழுந்தலின் விசுவாசத்தை சொல்ல வருகிறார் நடுவர் அவர்களே. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இயேசு கிறிஸ்து வந்தின் நோக்கம் என்னவென்றால் பாபத்தினால் மரண இருளின் பாதையில் இருக்கிற மனுக்குலத்தை ரட்சிக்கவே. அப்படி என்றார் உயிர்த்தெழுந்தலை நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளையே இதோ சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதர் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த நற்செய்தி என்னவென்றால், பாபத்தின் மரித்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை நித்திய ஜீவன் என்கிற பரலோகத்திற்கு எழுப்ப போகிறார். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை ஆணித்தரமாய் சொல்ல வருகிறேன். அப்புறம் எதிரணியில் உள்ளவர்கள் கூறினார்கள், செலிபிரிட்டியை போல வந்திருக்கிறேன் என்று. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பரலோக ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தா என் இயேசு பிறந்த நல்செய்தியை கொண்டாட நாங்கள் செலிபிரிட்டியாக கொண்டாட வந்திருக்கிறோம். எனவே என்னை பாப சேற்றில் நின்றும் மீட்ட என் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கதான் என்று ஆணித்தரமாக சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. உங்களை அனைவரையும் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலே நிரப்புவாராக. ஆமேன். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சகோதரி அருமையாக பேசினாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சாலமோன் ராஜா அனுபவிச்சாரு. ஆனால் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாராம்? இச்சித்த எல்லாமே மாயைன்னு பிரசங்கியில் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவேன்னு சிஸ்டர் அழகாக எடுத்து சொன்னாங்க. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பரலோகம் மாத்திரம்தான் நமக்கு சொந்தம்னு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயைன்னு அவ்வளோ அழகாக தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைத்த சகோதரிக்கு ஒரு கரங்களை தட்டுவோமா? அடுத்தபடியா, இல்லைங்க நான் வேதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் நல்லா படித்திருக்கேன் சொல்லி உலக ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்லி பேசுவதற்காக சிந்தனை சிற்பி, வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் சிஸ்டர் ஷீலா ஆனந்தை பேச அழைக்கிறேன். கரங்களை தட்டி வரவேற்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் பிறப்பினால் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக தான் என்ற தலைப்பிலே நான் பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. இப்போ சிஸ்டர் பின்சி பேசிட்டு போட்டாங்க, யாக்கோபு சாலமன் எல்லாம் பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. நான் நம்மளுடைய தகப்பனார், நம்ம விசுவாசிகளின் தகப்பன், அவரை பற்றி பேசுகிறேன். அவர் என்னன்னா, கல்தேயரின் ஊரிலிருந்து கானானுக்கு செல்ல தேவன் ஆபிரகாமை அழைத்தார். கீழ்ப்படிதலின் பாதையில் அவர்கள் பயணித்த போது
தேவன் ஆபிரகாம் மற்றும் அவருடன் இருந்த அனைவரின் மீதும் தமது ஆசீர்வாதங்களை பொழிந்தார். கர்த்தர் அவரை எல்லா வகையிலும் ஆசீர்வதித்தார் என்றுதான் பைபிள் கூறுகிறது நடுவர் அவர்களே. ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்றுதான் வேத வசனம் கூறுகிறது நடுவர் அவர்களே. அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 13:5 ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆசை மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமற் போயிற்று என்று வேத வசனம் கூறுகிறது நடுவர் அவர்களே. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். அது மட்டுமா, ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து என்றுதான் நம்ம பார்க்கிறோம் நடுவர் அவர்களே. அது மட்டும் நடுவர் அவர்களே, ஆதியாகமம் 24:35 ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் போது அந்த ஊழியக்காரன் பெண் வீட்டாரிடம் என்ன சொல்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? என்ன சொன்னாரு சொல்லுங்க சிஸ்டர். நான் சொல்றேன். ஆதியாகமம் 24 அதிகாரம் 34-35 நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது நடுவர் அவர்களே? கர்த்தர் மிகவும் அவரை ஆசீர்வதிச்சிருக்கார். ஆபிரகாமை உலக ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறார் என்றுதானே? கண்டிப்பா கண்டிப்பா நடுவர் அவர்களே, நம்ம எல்லாரும் பேசாம இந்த காலத்துல பிறக்காம அந்த காலத்துல பிறந்திருக்கலாம் நடுவர் அவர்களே. இப்பெல்லாம் 2K 90 கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நமக்கு அது ஒண்ணும் தெரியல. ஏன் கேளுங்க, ஏன்னு சொல்லுங்களேன். இப்பெல்லாம் பொண்ணு பார்க்க வரவங்க என்ன சொல்றாங்க, பொண்ணு வீட்டுல எவ்வளவு இருக்கு, என்ன தருவாங்க மாப்பிள்ளைக்கு, அப்படி இல்லைல்ல. ஆனா ஆபிரகாம் பாருங்க, மாப்பிள்ளை வீட்டார் வீட்டுல என்ன இருக்குன்னு பெண் வீட்டாருக்கு சொல்கிறாங்க. அப்ப நம்ம அந்த காலத்துல பிறந்திருக்கலாம். இப்ப பிறந்தது தப்பாயிடுச்சோ? அடுத்தபடியாக ஈசாக்கை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26:12 பஞ்சம் தேசத்தில் உண்டான போது ஈசாக்கு எங்கேயுமே போகல, அங்கதான் இருந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேத வசனம் கூறுகிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல நடுவர் அவர்களே, 100 மடங்கு. இது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தானே நடுவர் அவர்களே? கண்டிப்பாக கண்டிப்பா. அதே போல ஆதியாகமம் 26:13 அவன் ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது நடுவர் அவர்களே. அது மட்டுமா, நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தருமா? ஐஸ்வர்யத்தை தரும் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததன் நோக்கம் பாவிகளை ரட்சிக்க வந்தார், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அவரை பார்க்கிறவங்களை அவர்கிட்ட நம்ம பேசணும்னா, அவர் உண்மையா தேடணும்னா இருளில் இருந்தவரை மீட்க வந்தார். ஓகே, கடன் பாரத்தோடு இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்தார், பண தேவையோடு இருப்பவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறார், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட கிருபை செய்கிறார், நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தானே அவர்களே. அவர்கள் சுகமா இருந்தால் தானே நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும், குடும்பத்துக்காக ஓட முடியும், அந்த நல்ல அந்தஸ்தோடு வாழ கிருபை செய்கிறார். இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தானே நடுவர் அவர்களே? நிச்சயமா உலகத்துக்குரிய உலக ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் இன்னும் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிப்பாங்க, அது நிச்சயமே. கஷ்டத்தோட இருக்கிறவங்க, இப்ப நம்ம கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் போட்டுருவோம், இந்த ட்ரெஸ் எடுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் இந்த ஜுவல்ஸ் வாங்கணும், அப்ப அதுக்கெல்லாம் பணம் தாருங்க ஏசப்பா 6 மாசத்துக்கு முன்னாடியே லிஸ்ட் நம்ம போட்டு கேட்க ஆரம்பிச்சிருவோமே நடுவர் அவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா கேட்கிறவர்கள் நடுவர் அவர்களே, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும் எப்படி ஜெபம் செய்கிறோம்? நான் எதிரணியை பார்த்து கேட்கிறேன், முதல்ல நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணுவீர்கள் சொல்லுங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. இயேசுவே, எனக்கு இருக்கிற கடன் பாரங்கள் மாறட்டும், எனக்கு இந்த பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், பேங்க்ல லோன் கிடைக்க கிருபை செய்யுங்க, என் பையனுக்கு நல்ல பணக்கார வீட்டில் இருந்து பொண்ணு கிடைக்கணும், ஆனால் மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அது கேட்கிறோம். ஆனால் வீட்டில் என்ன செய்கிறோம், யூஎஸ்ல யூகேல எனக்கு படிக்கிறது இந்தியாவிலே இருக்கும், ஆனால் செட்டில் ஆகிறது யூஎஸ்ஏல யூகேல செட்டில் ஆகணும்னு கேட்குறோம். பிள்ளைகளுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருந்தால் நிறைய கோல்டு கல்யாணத்துக்கு சேர்க்க கிருபை செய்கிறதா என்று தான் கேட்கணுமே தவிர, மற்றபடி நம்ம எடுத்த உடனே என்ன ஏசப்பா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நான் அங்கே வரணும் எதுவுமே கேட்கலையே. நம்ம கேட்குறத தான் கேட்குறோம். பூமியும் அது நிறையும் உம்முடையது
எப்படி நம்ம ஜெபம் பண்றோம்? நம்ம எல்லாம் பலே ஆட்கள். பூமியும் அது நிறைவு உம்முடையது, வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிங்க அப்பா, நீங்க அப்படிதான் ஜெபிக்கிறோம். இப்பெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட முதல்ல உலக ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் செய்கிறார்கள், பிரசங்கிக்கவும் செய்கிறார்கள். அவ்வளோ ஏன் நடுவர் அவர்களே, நாம ஒருவருக்கொருவர் மாதிரி ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிப்போம்? முதல்ல அவங்க நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து 21 மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன கேட்காமல விட்டு விடுவோம்? ஏசப்பா உங்க நாமத்தினால எனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு கேட்கிற பெற்றுக்கொள்றது வரைக்கும் முழங்கால நின்று உபாசம் ஜெபிக்காம விட்டுடுவோமா என்ன? கண்டிப்பா. அப்பொழுது இதுவும் சொல்லியிருக்காரு, ஏன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று 1-2 வசனங்களை குறிப்பிட்டு அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அவரே கூறியிருக்கிறார். மேலும் யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று தான் கூறியிருக்கிறார். ஆகையால் நடுவர் அவர்களே, இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த காலத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் பூமியில நல்லா இருந்தாதான் முதல்ல கடவுளே இந்த தேட வர்றாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே சபையிலேருந்து போகிறவங்களும் உண்டு. அதுக்கப்புறம் அந்த அவங்க தான் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் கர்த்தரை தேடாதவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் இந்த ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கத்தான். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே? பெற்றவங்க யாருக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்த்து அதுல பைபிள்ல வசனம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தது நம்மளை ரட்சிக்க வந்தார். ஆனாலும் இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் 3-4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஏசப்பான்னு நம்ம பார்க்குறோம் இல்ல. அதனால நல்ல தீர்ப்பு கூறுவீர்கள் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். சகோதரி வேதத்தின் ஆதாரத்துடன் உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு அருமையாக பேசினாங்க. ஆனால் ஒரு வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. கடன் பிரச்சனைக்காய் ஜெபிப்போம், ஆனால் கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்காரு, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று எழுதியிருக்கிறதே சகோதரி. அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் கடன் வாங்க ஒரு நாளும் விடுற தேவனும் அல்ல, அவருக்கு வாங்க சொல்லி கேட்குறவரும் இல்லை. சகோதரி அருமையாக பேசினாங்க. அதை எதிர்த்து இல்லை இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பேசுவதற்காக பேச்சின் புயல் சொற்களின் வல்லவள் சிஸ்டர் சுதி சாணி அவர்களை பேச அழைக்கிறேன். கரங்களை தட்டி வரவேற்போமா? உலகத்திலே தாயின் வயிற்றில் மாம்சத்தின்படி உருவாகாமல் பரிசுத்த ஆவினாலே உருவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சூரியன் போல் பிரகாசித்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் முழு நிலவாய் ஜொலித்து கொண்டிருக்கும் எனதனி சகோதரிக்கும் வானத்தின் நட்சத்திரங்களாய் மின்னிக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமாவாசை இருட்டாய் இருண்டு கொண்டிருக்கும் எதிரணி சகோதரிகளுக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நாம் பேச வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதற்காக என்று. முதலாவதா யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? நித்திய ஜீவன் என்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவதற்காக வந்திருக்கிறார் நடுவர் அவர்களே. அடுத்ததான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது அப்போ முதன்மையான நோக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன்.
அதன் பின்பு நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுகிற போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதனுடன் சேர்த்து கொடுக்கப்படும். நடுவர் அவர்களே, அடுத்தபடியா தானியேல் 7:27 வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் எல்லா மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு நடுவர் அவர்களே? உன்னதமான ஜனங்கள், பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்த செல்வந்தர்களுக்கு அல்ல. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுகிற நாங்கள் இந்த உலகத்தையே ஆளுகிறவர்களா இருக்கிறோம். உலகத்தையே ஆளுகிறவர்களா இருந்தால் பட்டு புடவை ஒன்றும் கட்டுறதில்ல, தப்பு இல்லையே சகோதரி. நீங்க கிண்டலா எங்களை செலிபிரிட்டின்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. முதலாவதா சகோதரி சொன்ன விஷயங்களுக்கு வருவோம். அடுத்ததா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது 29ஆம் வயது வரை உலக பிரகாரமாக தனது பெற்றோருக்காக உழைத்தாருன்னு சொன்னாங்க, உண்மைதான். ஆனால் அவர் தனது 12வது வயதில் தேவாலயத்தில் பிரசங்கித்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை சகோதரி மறந்துட்டாங்க. அடுத்ததா சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்மை இவங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக தரித்திரரானாராம். அவர் எப்படி தரித்திரரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? மகிமை என்கிற ஐஸ்வர்யத்தை மகிமை என்கிறோம் தரித்திரத்தை அதாவது மகிமை என்கிற ஐஸ்வர்யத்தை விட்டு நித்திய ஜீவன் நமக்கு தருவதற்காக அவர் தரித்திரரானார். எப்படி? மகிமை என்கிற ஐஸ்வர்யத்தை விட்டு நம்மை தரித்திரத்தில் மாண்டிருக்கும் நம்மை மீட்டு நமக்கு நித்திய ஜீவன் என்கிற ஐஸ்வர்யத்தை தருவதற்காக அவர் தரித்திரர் ஆனாராம். அடுத்ததா சொன்னாங்க, ஒரு போதகர் பரலோகத்துக்கு போனாராம். போனவர் சும்மா போகலையா, ஒரு சீடியையும் கொண்டு போனாராம். போனவர் இயேசு சுவாமியை பார்த்தாரா, இயேசு சுவாமி அதை பிளஸ் பண்ணாரா, பூமிக்கு வந்தாரா, செல்வந்தர் ஆயிட்டாரா. காமெடியா இல்லை சகோதரி? யோவான் 3:13 படிச்சிருக்காங்களான்னு தெரியல, அவங்களும் படிக்கல. அவங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மறதின்னு நினைக்கிறேன் சிஸ்டர். இல்ல, அவங்களும் படிக்கல. அதுல ஆச்சரியம் என்னன்னா அவங்க சொன்ன போதகரும் படிக்கல. அதுல என்ன நினைக்கிறேன், அப்படிதானே? அப்படிதான். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சரி, அப்படியே அவர் பரலோகத்துக்கு போனாரு, பூமிக்கு வந்தாரு, செல்வந்தர் ஆயிட்டாரு. இப்போ அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதையுமே சுதந்திரிக்காம தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவரை போல பரிதபிக்கப்படக்கூடிய மனுஷன் யாருமே இல்லையே. அடுத்ததா சகோதரி பிரியாணி சாப்பிட போறாங்களா? நாங்க என்ன சாப்பிடுவோம்? பழைய சோறு கவனிச்சிருக்கீங்க எல்லாரும்? பழைய சோறு சாப்பிடுமா? சகோதரிக்கு தெரியல, பிரியாணியை விட எது பழைய சோறு தான் நல்லா ஹெல்த்தின்னு அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஆமா, அது மட்டும் இல்ல, அடிக்கடி பிரியாணி சாப்பிடாதீங்க சகோதரி, கொலஸ்ட்ரால் கூடி போயிடும். ஐயோ, ஹாஸ்பிட்டல் செலவு வேறையா இதுல, பார்த்து இருந்துக்கோங்க சகோதரிகளே. அடுத்தபடியா ஆபிரகாமை பத்தி சொன்னாங்க. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? செல்வந்தரா இருந்தாரு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவருக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்டது. நான் மறுப்பு தெரிவிக்கல, உண்மைதான். ஆனா அவர் எங்க குடியிருந்தாராம்? எபிரேயர் 11:9 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து கூடாரங்களே குடியிருந்தாராம். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட காசு பணம் நிறைய இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இங்கே துபாயில ஒரு பெரிய பில்டிங் கட்டிட மாட்டேன். ஆனா நம்ம விசுவாசிகளின் தகப்பன் அப்படி பண்ணலையா? என்ன பண்ணாரா? குடும்பத்தோட, அதாவது அவருடைய பேரும் பிள்ளைகளோட இருந்தாங்களாம், கூடாரத்துல குடியிருந்தாராம். எதற்காகவாம்? எபிரேயர் 11:10 எழுதப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்திலயா? 10ஆம் வசனம் தானே சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர், கேட்போம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின வாசஸ்தலங்களுள்ள நகரத்துக்காய் காத்திருந்தாராம். அப்படி என்றால் பரம கானானுக்காய் காத்திருந்தாராம். நடுவர் அவர்களே, பரம கானான் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா பூமிக்குரிய ஆசீர்வாதமா? கண்டிப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். வேதமும் சொல்லுது, இங்க இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அடுத்ததா, கேளுங்கள் தரப்படுமா. இப்படி கேட்க கூடாதா, இப்படி இப்படி கேட்கணுமா? அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு, என் ஹஸ்பண்ட் வாங்கி தருவாங்களா தெரியல. நீங்க வீட்டுக்கு போனோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு நான் நினைக்கிறேன். நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பேன் சகோதரி. நடுவர் அவர்களே, அப்ப நீங்க கத்தர் இடத்துல தானே கேட்கணும், உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்க கூடாது. சரியா சொன்னீங்க. ஓகே, ஆமாங்க, நானும் சொல்றேன்.
கேளுங்கள் தரப்படும். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி நகை, பணம், ஐஃபோன் இல்லைங்க. சத்தியம் என்னும் கச்சையை கேளுங்கள், விசுவாசம் என்னும் கேடயத்தை கேளுங்கள், ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கேளுங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்தை கேளுங்கள், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கேளுங்கள், இரட்சண்யம் என்னும் தலை சீராவை கேளுங்கள். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பாவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு, பாவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு, பார்த்தனில் வந்து மாப்பாடுகள் பட்டதால், பார்த்தனில் வந்து மாப்பாடுகள் பட்டதால், ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆம் பிரியமானவர்களே, நம்மை பாவம், சாபம், மரணம் என்கிற தரித்திலிருந்து மீட்டு நம்மை நித்திய ஜீவன் என்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவதற்காக இந்த பூமிக்கு வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? தேவநாம மகிமைப்படுவதாக. ஆமேன். கரங்களை நல்லா வேகமா தட்டுவோமே. உண்மையாகவே இது ஒரு நல்ல விவாத மேடைதான். இது வார்த்தை யுத்தத்தினால் இரண்டு அணியினரும் நல்லா பேசினாங்க. ஆனால் உலக ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு தேவைதான். ஆனால் இல்லைன்னு நான் அதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த உலக ஆசீர்வாதமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நோக்கமாய் மாறக்கூடாது. அதை தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. சகோதரி அழகாக சொன்னாங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம் இவையெல்லாம் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இருக்கணும்னு அழகாய் பேசிட்டு போனாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு கரகோசையை எழுப்புவோமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள் ஆசை, உலகத்தில் இருக்கிற பொருள் ஆசை நமக்குள்ளே இருக்கிறது விக்கிரகன்றாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற கர்த்தர் நம்மளை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அன்றன்றைக்குரிய தேவையான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தர் நம்மளை எவ்வளோ விசேஷமானவராய் படைச்சிருக்கார். ஆனால் நாம் எந்த ஆசீர்வாதத்தை இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோன்னா, உண்மையாக இந்த உலக ஆசீர்வாதம் பேசின சகோதரி சொன்ன மாதிரி இன்னைக்கு காரு வேணும் ஆண்டவரே, அவங்கள போல மாறணும், அவங்கள போல என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறோமே தவிர அவர் விட்டு சென்றதான ஊழியத்தை ஒருவரும் கேட்கிறதே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையை எல்லாம் எப்படின்னா ஒரு வியாபார பொருட்களாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சபைக்கு வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், வரலன்னா ஏசப்பா நம்மளை தண்டிச்சிருவார். இப்படி தான் பல பேருடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் என்னன்னா, நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் தெரிந்து கொள்ள மாத்திரமே. அது மாத்திரம் இல்லாதபடி நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது சும்மா வாங்க எங்கள் ஆலயத்துக்கு, இப்படி நிறைய பேர் கூப்பிட்றதையும் நான் பார்த்துருக்கேன். வாங்க எங்கள் ஆலயத்துக்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி சொல்லக்கூடாது சகோதர சகோதரிகளே. கர்த்தர் உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் ஜீவனை கொடுத்தார். இன்று பெற்ற தாய் தகப்பன் கூட நமக்காய் ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் விசேஷமாக அறிவிக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிரசங்கித்த முதல் வார்த்தையே சுவிசேஷத்தை தான். பரலோக ராஜ்யம் சமீபமா 4 புத்தகங்களிலும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 8 உவமைகள் இருக்கு. அதே ஒரே அதிகாரத்தில் அந்த 8 உவமைகளும் பரலோக ராஜ்யத்தையே குறிக்கிறதே தவிர, இன்றைய இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
பொருளாசை என்பது விக்கிரகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது பிரசங்கித்த வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற வார்த்தை தான். யோவான் 18:36 இவ்விதமாய் சொல்லுகிறது, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வுலகத்துக்கு உரியது அல்லனா நாம் எவ்வுலகத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரும் இதை அசட்டை செய்யாதபடி நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் என்று இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடுகிறதான நீங்கள் வெறும் பாலகனாய் அவர் பிறந்ததை மாத்திரமல்ல, இன்று ஜீவனோடு ஜீவாதிபதியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாய் நான் சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது சொல்றாரு. இப்போ கிறிஸ்து எங்கெங்க இருக்கிறாரு? அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. இப்போ கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அங்கிளுக்கு ஒரு கை தட்டுவோமா? நம்மோடு இருக்கிறார். அதனால எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நாம் எந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கொலேசியர் 3:1, 2, 3 வசனத்தை உங்களோடு கூட நான் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு இந்த சத்திய வேத வசனம் உங்களோடு கூட பேசுகிறது, தெளிவுபடுத்துகிறது. இந்த 3 வசனங்களில் குறிப்பிடுவது பூமி கூறியவைகளை அல்ல, மேலானவைகளை என்பதுதான். வசன வாசி அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியிலும் சிஸ்டர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, யாக்கோபை பற்றி சொன்னாங்க. 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம், அது யாருக்காவது தெரியுமா? லேவி கோத்திரம், யூதா கோத்திரம். அதில் முதல் கர்த்தர் உருவாக்குனது எந்த கோத்திரத்தை? உலகத்துக்குரிய கோத்திரத்தையா, ஆவிக்குரிய கோத்திரத்தையா? அப்ப நாம் யார்? ஆவிக்குரிய சந்ததிகளாய் இருக்கிறோம். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம், பின்பு உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை நிரப்புவார் என்று சொல்லி, இது கடைசி காலம். சகோதர சகோதரிகளே, விழிப்படையுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆத்தும அறுவடையோட நாம் ஆத்துமாக்களோட கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று இந்த விவாத மேடையை இதுவரை நீங்கள் ஆவலோட கண்டு கழித்ததற்காகவும் சற்று சிந்திச்சு அதன்படி நடப்பீர்கள் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இந்த விவாத மேடையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.